சின்னக்கானல் செம்பகத்தோலுக்குடி சிவபார்வதி அம்மன் கோவிலில் பிராண பிரதிஷ்டை 48ஆம் தினத்தை நிறைவு பெற்றதன் பாகமாக மண்டல பூஜை நடைபெற்றது. கோவில் தந்திரி ஆத்மானந்தா தலைமையில் பூஜைகள் நடத்தப்பட்டன. சின்னக்கானல் செம்பகத்தோலுக்குடி முதுவான் சமுதாயத்தின் சடங்குகளின் பாகமாக வேலைகள் நிறைவு செய்து பிரதிஷ்டை சடங்கு நடந்த சிவபார்வதி அம்மன் கோவிலில் 48 நாட்கள் நின்ற பூஜைகள் நிறைவு பெற்றது. பிராண பிரதிஷ்டையின் பாகமாக நடந்து வந்திருந்த பூஜையின் பாகமாக மண்டல பூஜை നടത്തപ്പെട്ടത്. പ്രാണ പ്രതിഷ്ഠ കഴിഞ്ഞ 48 ദിവസത്തെ ദേവനും ദേവിക്ക് വേണ്ടി നമ്മൾ ചെയ്യുന്നത് സമർപ്പണമാണ്. അതായത് നിവേദ്യ സമർപ്പണമാണ് നടന്നുകൊണ്ടിരുന്നത്. അപ്പോൾ ഇന്നത്താണ് അതിൻ്റെ സമാപനം. 48 ദിവസത്തെ ഒരു മണ്ഡലകാലത്തിൻ്റെ ഒരു സമാപനമാണ് ഇവിടെ കുറിക്കുന്നത്. അപ്പോൾ ഇതിനെ തുടർന്ന് നമ്മുടെ അദ്ദേഹം മലമാസാണി അമ്മൻ കോവിൽ ക്ഷേത്രത്തിൻ്റെ തന്ത്രിയുമായ ശ്രീ ആത്മാനന്ദയുടെ കാർമ്മികത്വത്തിൽ നടന്ന ഈ പൂജ നന്നായിട്ട് നടന്നിട്ടുണ്ട്. ഇപ്പോൾ 11 മണിയോടെ അന്നദാനവും എല്ലാം നടന്നുകൊണ്ട് വൈകിട്ട് ഒരു 10 മണിയോടെ നമുക്ക് ക്ഷേത്രനടയിൽ ചാർത്തും. തുടർന്നുള്ള നാളുകളിൽ നമുക്ക് നല്ല ഇതും ഉണ്ടാവും. ഓരോ ദിവസങ്ങൾ ഓരോ പൂജകളും നമുക്ക് നടത്തി കൊടുക്കാനുള്ള ഇതുണ്ട്. എല്ലാ ഭക്തർക്കും രാവിലെ 7 മണി തൊട്ട് 10 മണി വരെയുള്ള ഇതുണ്ട്, ദർശനം ഉണ്ട്. വൈകിട്ട് 5 മണി തൊട്ട് 8-9 മണി വരെയും നമുക്ക് ഇതുണ്ട്, ദർശനമുണ്ട്. கோவில் தந்திரி ஆத்மானந்தாவின் முன்னிலையில் நடைபெற்ற பூஜைகளுக்கு பின் கோவில் பூசாரி சந்திரன், பரமசிவம் போன்றவர்கள் தலைமையில் நடைபெற்ற மண்டல பூஜையின் பாகமாக கணபதி ஹோமம், யாகம், ஆராட் அபிஷேகம், அன்னதானமும் நடத்தப்பட்டது. செம்பகத்தோலுக்குடி காணி ஏ செல்லம், ஏ மகராஜன், பி லக்ஷ்மணன், கே சோக்கர், கே முருகன், சக்திவேல், எம் விஜயகுமார் போன்றவர்கள் தலைமை வகித்தனர். நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.